தமிழ்நாட்டுடைய புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியா மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் இப்போ அதிகாரிகள் மத்தியில் கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு. அவர் யாரு, அவர் பேக்ரவுண்ட் என்னன்னு போறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி நாற்காலி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு, அமைதி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது. தமிழ்நாட்டில் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான போலீஸார் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தக்கூடிய ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயரிய பொறுப்பு தான் இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியாக தலைமைச் செயலாளர் எவ்வளோ முக்கியமோ அதே போல சட்டம் ஒழுங்கை தன் கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த டிஜிபி பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவியாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலோ, குற்றங்கள் அதிகரித்தாலோ எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் முதல்ல கை காட்டுறது இந்த டிஜிபி நாற்காலியை நோக்கி தான். தமிழ்நாட்டில் எப்போல்லாம் டிஜிபி நியமனம் தாமதமாகுதோ அப்போல்லாம் எதிர்கட்சிகள் டிஜிபியை ஏன் இன்னும் நியமிக்கல, டிஜிபி நியமனம் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பேசுறதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். அதுக்கான முழுமுற்றிலுமான காரணம் இந்த பதவி அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற விஷயம்தான். ஆனால் இந்த டிஜிபிக்கள் நியமனத்தில் கூட ஒன்றிய பிஜேபி அரசு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற அரசியல் புரசலான தகவல்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனுடைய தலையீடும் இந்த நியமனத்தில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போது புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் ஐஏஎஸ் அவர்கள் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது எல்லாமே தங்களுக்கு இணக்கமான திறமையான அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்துறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றா தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்கிறதால புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அவர்கள் பதவியேற்க போகிறாரு. இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பஞ்சாப் மாநிலத்தில் தான். சட்டம் படித்து லாயரான இவர் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற லட்சியத்தோட சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகிருக்கிறாரு. 1994 இவர் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதி 1994 தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்படுறாரு. பஞ்சாப்காரராக இருந்தாலும் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் நிறைய பிரிவுகளில் வேலை செஞ்சிருக்காரு. இவர் தமிழ்நாடு முழுக்கவே முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனி மாவட்ட எஸ்பியாக தன்னுடைய பணியை தொடங்குறாரு. அதுக்கு பின்னாடி தென் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றுறாரு. அதுக்கு பின்னாடி தான் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தவர் சென்னை பூக்கடை துணை ஆணையராகவும் போக்குவரத்து பிரிவு துணை ஆணையராகவும் செயல்பட்டிருக்காரு. மேலும் மாநில காவல்துறை மட்டும் இல்லாமல் சிபிஐ அதிகாரியாகவும் டெபுடேஷனில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. மேலும் சிபிசிஐடி ஐஜி, மதுரை மாநகர காவல் ஆணையர், சென்னை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர், டிஜிபி அலுவலகத்துடைய செயலாக்க பிரிவு ஏடிஜிபி, போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி மற்றும் தமிழக காவல்துறை ஆயுதப்படை டிஜிபி அப்படின்னு சொல்லி பல முக்கியமான துறைகளை கையாண்டிருக்கிறாரு. இவருடைய காவல்துறை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மைல்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சென்னை பெருநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக்கும் போது தான் கொரோனா பெருந்தொற்று வந்திருக்குதுங்க. அந்த இக்கட்டான சூழலில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் லாக்டவுனை அமல்படுத்துறது, மாஸ்க் அணிகிறத உறுதி செய்கிறது, அதே நேரத்தில் களத்தில் நின்று போராடிய போலீஸாருக்கும் கொரோனா தொற்று பரவாமல் பாதுகாக்கிறதுன்னு இவருடைய நிர்வாகத்திறன் ரொம்ப சிறப்பாக இருந்ததாக சொல்லப்படுது. பொதுமக்களோட குறைகளை கேட்க வீடியோ கால் மூலமாக புகார் அளிக்கிற நவீன திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் சென்னை கமிஷனராக இவருடைய சிறப்பான நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அரசு அதிகாரிகள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனவே இவருடைய பணிக்கெல்லாம் உரிய சிறப்பு கொடுக்குற மாதிரி எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப் அமைப்புடைய கூடுதல் இயக்குனராக, அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரலாக டெல்லியில் மிகப்பெரிய பொறுப்பில் பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டிய 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பேர் பரிசீலனையில் இருந்தபோது இவருடைய அனுபவத்தையும் இவருடைய சீனியாரிட்டின் கருத்தில் வச்சுக்கிட்டு மகேஷ்குமார் அகர்வால் பெயரை இந்த அரசு உறுதி செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே இவர் மத்திய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ தமிழ்நாட்டுடைய புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. தாவேக தலைவர் பிரச்சாரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார் இல்லையா, சட்ட ஒழுங்கை சரியாக பாதுகாக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டத்தில் முற்றிலுமாக கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அதே சவால்கள் இப்போ இவர் கண்ணு முன்னாடி காத்துட்டு இருக்குது. இவர் எந்த அளவுக்கு செயல்பட போறாரு அப்படிங்கிற விஷயம் அரசுக்குமே பெரிய பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த இடத்துல தான் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இவரை தவிர 3 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பேர் இந்த பரிசீலனையில் இருந்துச்சு. ஆனால் இவருடைய பேரை கடைசியாக யூபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு டிஜிபியை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டோட டிஜிபி பதவி காலியாக
காலியாகும் போது ஒரு மாநில அரசு தனக்கு தோன்ற யாரோ ஒருத்தரை போய் இந்த டிஜிபி நாற்காலியில் உட்கார வைக்க முடியாது. விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, தகுதியான சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியலை மாநில அரசு டெல்லியில் இருக்கிற யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். அவங்க அதிலிருந்து 3 தகுதியான பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் இருந்து ஒருத்தரை தான் தமிழ்நாடு அரசாங்கம் டிஜிபியாக நியமிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது மகேஷ்குமார் அகர்வாலை விட சீனியாரிட்டி அடிப்படையில் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் முன்னாடி இருந்திருக்கிறாங்க. ஆனால் யூபிஎஸ்சியும் தமிழ்நாடு அரசும் ஏன் இவரை குறிவிச்சு செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. முதலாவது காரணம் இவருக்கு மேலே இருக்கிற இமேஜ் மற்றும் அவர் கடைபிடித்த நேர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த அதிகாரிகள்னு சொன்னாவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையிலேயே அவங்க மேலே சின்ன புகாரோ இல்லை துறை ரீதியான விசாரணையோ நிலுவையில் இருக்கும். ஆனால் மகேஷ்குமார் அகர்வால் தன்னுடைய 32 ஆண்டுகால சர்வீஸில் எந்தவித பெரிய சர்ச்சையிலையும் ஊழல் புகார்லையும் சிக்காத ஒரு ஆஃபீஸராகவே இருந்துட்டு வந்திருக்காரு. எனவே இதுவுமே யூபிஎஸ்சி கமிட்டி இவரை ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக பார்க்கும்போது இவர் லா அண்ட் ஆர்டர் மற்றும் குற்ற செயல்பாடுகளை எப்படி கையாண்டார் அப்படிங்கிற அனுபவம் இருக்கிறதா பலரும் குறிப்பிடுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு டிஜிபி அப்படிங்கிற பதவிக்கு சட்ட ஒழுங்கை கையாண்ட அனுபவம் ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் தேனி தூத்துக்குடி எஸ்பியாக இருந்தபோது தென் மாவட்டத்தில் சாதிய பதற்றங்களை இவர் திறம்பட கையாண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சென்னை கமிஷனராகவும் சிபிசிஐடி ஐஜியாகவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாகவும் செயல்பட்டுருக்கிறதால இவருக்கு ஒரு குற்றத்தை எப்படி அணுகணும், அதை எப்படி திறம்பட கையாளணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. மேலும் அடுத்ததான் முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழலில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான அதிகாரி தேவைப்படுறாரு. இவர் டெல்லியில் பிஎஸ்எஃப் அமைப்புக்கு கூடுதல் இயக்குநராக செயல்பட்டு இருக்கிறாரு. அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழே நேராக வேலை பார்க்குறதால ஒன்றிய அரசோட குட் புக்லேயும் இவர் இருந்திருக்கிறாரு. அதே சமயம் தமிழ்நாட்டில் சென்னை கமிஷனராக அவருடைய செயல்பாடுகளை பார்த்த இப்போதைய தமிழ்நாடு அரசுக்கும் இவர் மேலே தனி மரியாதை இருந்ததாக சொல்லப்படுது. எனவே இப்போதைக்கு இணக்கமான அதிகாரி தேவைப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தால் தான் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இவரை டிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மாநில அரசு ஒன்றிய அரசு கணக்கு வேறாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கையும் போதைப் பொருள் விஷயத்தையும் திறம்பட கையாண்டு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. புதிய அரசு அமைஞ்ச 20 நாட்களுக்குள்ளேயே நிறைய கொலைகள், நிறைய பாலியல் பலாத்கார விஷயங்கள், மாமூல் கேட்டு மிரட்டுறது, நிர்வாகிகள் மிரட்டுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எனவே இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எனவே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நீண்ட சீனியாரிட்டியை கொண்டிருக்கிற இவர் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை திறம்பட கையாளுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.